போது, இல்ல எதனா ஒண்ணு நீங்க சர்ச்சுக்கு போய் கூட சில பேர் உங்களை கேவலப்படுத்தும் போது, இல்ல ஏதோ ஒரு காரியத்துல நீங்க என்ன பண்றீங்க, மன கசந்து என்ன பண்றீங்க, ஆண்டவர்கிட்ட அழுவ ஆரம்பிக்கிறீங்க. ஆண்டவரே எவ்வளவு வருஷமா இந்த காரியத்துக்காக ஜெபிக்கிற, எவ்வளவு வருஷமா இந்த போராட்டத்துக்காக ஜெபிக்கிற, எவ்வளவு வருஷமா ஆண்டவரே உம்முடைய பாதத்துல நான் ஜெபிக்கிற, எல்லாரும் என்ன அவமானப்படுத்துறாங்க, எல்லாம் என்ன துக்கப்படுத்துறாங்க என்று எந்தெந்த காரியத்துல மன கசந்து நீங்க அளந்து கொண்டிருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்துல ஒரு அற்புதத்தை செய்ய வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, அன்னாள் மன கசந்து ஆண்டவர்கிட்ட அழுவ ஆரம்பிக்கிறார். அழுந்த மீது அடுத்தது என்ன பண்றான்னா, அது ஒரு பர்த்தனை பண்றா. ஆண்டவரே, இந்த கசப்பை என் வாழ்க்கையில எடுத்தீங்கன்னா, இந்த அவமானத்தை எடுத்தீங்கன்னா, எனக்கோ ஒரு குழந்தை பாக்கிய கொடுத்தீங்கன்னா, நான் என்ன பண்றேன், அந்த குழந்தையை நான் உமக்காக கொடுக்கிறேன்னு கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்றா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிதான் நீங்க சில நேரத்துல மன கசப்பா இருக்கும் போது ஆண்டவருக்காக சில பொருத்தனை பண்ணுங்க, ஆண்டவருக்காக சில காரியத்தை பண்ணுங்க.